அவர் உடனடியாக அமலுக்கு வருவதாகத்தான் கூறுகின்றார் அமெரிக்க ஜனாதிபதி. ஆனால் இதன் மூலம் என்ன நடக்கும் என்று சொன்னால், சில வேளைகள் எல்லா நாடுகளுமே அமெரிக்காவுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போய் சில தாங்களும் வரிய குறைக்கின்றோம். இப்போ உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவிலிருந்து நாங்கள் அந்த கோழிகளுக்கான தீனி சோயாவை இறக்குமதி செய்கின்றோம். சில எலக்ட்ரிக்கல் பொருட்களை இறக்குமதி செய்கின்றோம். மருந்து பொருட்களை இறக்குமதி செய்கிறோம். ஆய்வு கூடங்களில் பயன்படுத்தப்படும் பொருட்களை இறக்குமதி செய்கிறோம். அந்த ஸ்கிம் மில்க், கொழுப்பு குறைந்த பாலை இறக்குமதி செய்கிறோம். அப்ப இந்த பொருட்களுக்கு நாங்கள் 88% வரி விதிக்கும் போது இலங்கை ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகலாம். நாங்களும் வரியை குறைக்கின்றோம், நீங்களும் எங்களுக்கு குறைச்சி தாருங்கள் என்று. ஏன்னா இலங்கை ஒரு சிறிய நாடுன்றபடியால அதை அமெரிக்கா பரிசீலிக்கக்கூடும். ஆனால் அவர் ஒரு அளவுகோலை வைத்தான் உக்ரைனுக்கு கூட 10% வரி விதிக்கின்றார். ஆனால் கொலம்பியா, சிங்கப்பூர், துருக்கி போன்ற நாடுகள் அமெரிக்க பொருட்களுக்கு 10% வரி விதித்தபடியால அந்த நாடுகளுக்கும் அவர் 10% தான் வரி விதிக்கின்றார். இதனால துருக்கி, கொலம்பியா போன்ற நாடுகள் அதிக அளவான ஏற்றுமதியை அமெரிக்காவுக்கு செய்யக்கூடும். ஆகவே இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே வர்த்தக உடன்படிக்கைகள் எதுவுமே இல்லை. இப்ப இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கின்றது, தாய்லாந்துக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கின்றது. ஆகவே இலங்கை உடனடியாக அமெரிக்காவுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போய் வர்த்தக உடன்படிக்கையை செய்யலாம், நாங்களும் குறைக்கின்றோம் என்று சொல்லும் போது இலங்கை மக்களுக்கு அமெரிக்க பொருட்கள் குறைவாக கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியும், சோயா கோழிகளுக்கான தீன் இறக்குமதி செய்யும் போது நாங்கள் 88% வரி விதிக்கின்றோம். அதை குறைக்கும் போது இலங்கையில் உள்ளவர்கள் பலர் அமெரிக்காவிலிருந்து சோயாவை கூடுதலாக இறக்குமதி செய்வார்கள். ஆனால் அது இலங்கை ஏனைய நாடுகளுக்கு கூட வைத்துக் கொண்டு அமெரிக்காவை குறைக்கும் போது என்ன நடக்கும், உள்நாட்டில கோழித்தீன் உற்பத்தி செய்பவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதெல்லாம் பிரச்சனையா இருக்கின்றது. ஆகவே இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் எல்லா நாடுகளும் அமெரிக்க பொருட்களுக்கான வரியை குறைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அமெரிக்க மக்களுக்கு நன்மை ஏற்படும், அமெரிக்க கம்பெனிகளுக்கு நன்மை ஏற்படும். ஆனால் அப்படி இல்லாவிட்டால் பல ஆய்வுகளின்படி ஒரு அமெரிக்க குடும்பத்திற்கு இனிமேல் $1500 தொடக்கம் $1700 வரை அதிகமாக செல்லும் மாதாந்த செலவு என்று சொன்னால் அமெரிக்க மக்களே பெரிய பிரச்சனையை எதிர்கொள்வார்கள். குறுங்காலத்தில் அமெரிக்க கம்பெனிகளுக்கு நன்மை இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவில் தொழிலாளர்களுக்கு எல்லாம் உற்பத்திகளை பெருக்கும் போது தொழிலாளர் இருக்கிறார்களா, எல்லாவற்றையும் அமெரிக்காவில் உற்பத்தி செய்ய முடியுமா? அப்படி பார்த்தால் நீண்ட காலத்தில் அமெரிக்க மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட போகின்றதா, அதை அவர்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்கள், இது ரம்முக்கு பெரிய பிரச்சனையாக வருமா என்பதெல்லாம் காலம் மிக விரைவாக சொல்ல போகுது.